வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. 48 லாஸ் ஆஃப் பவரில் இன்றைக்கி மிச்சம் இருக்கக்கூடிய விதிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கு, அவங்கள உங்கள் நண்பர்களாக்கிக்கிறதுக்கு அல்லது மிகப்பெரிய பவரை பெறுறதுக்கு ரொம்ப சிறந்த வழி அடுத்தவங்களோட இதயத்துக்குள்ளே இடம் பிடிக்கிறது தான். ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கள சுற்றி ஒரு சுவரை கட்டியிருப்பாங்களாம். அந்த சுவர் எதுக்குன்னா அவங்க இதயத்துக்குள்ளே யாரையும் அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அந்த சுவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடச்சி உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்து பல சுவர்களை நம்ம பார்ப்போமோ தவிர அவங்க இதயத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. அப்போ அவங்களுடைய இதயத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன தான் வழி? கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கான சாவியை நீங்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அந்த சாவியை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கான 5 வழிகளை இங்கே ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், ஒருத்தரை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவருடைய கதை என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்களுடைய பவர் எவ்வளவு, நீங்கள் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அவருடைய இதயத்துக்குள்ளே போகவே முடியாது. இரண்டாவது விஷயம், அடுத்தவங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது, யாரை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு பிடிச்ச அதே நபரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரோ அவங்களையும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும். முக்கியமாக அவர் யாரை பார்த்து பொறாமைப்படுறாரோ அவரை விட இவர் எந்தெந்த விஷயத்துலெல்லாம் சிறப்பானவர் அப்படிங்கிறத அவர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட அதிக நேரம் செலவழிப்பார். அவரோட இதயத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். மூணாவது விஷயம், ஒருத்தர் ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை தண்டிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா அவருக்கு ஒரு வழியை கொடுக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப ஈஸியாக அவரோட இதயத்துக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை தண்டிக்காமல் மன்னிச்சு விடுறது. மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் அவருக்கு ஒரு நல்லது பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா கட்டாயமாக அவருடைய இதயத்துக்குள்ளே ஒரு நல்ல இடம் கிடச்சிடும். நாலாவது விஷயம், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு துன்பம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அது பண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே கஷ்டம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லணும். அதை அவர் நம்பிட்டாருன்னா அவருடைய கஷ்டத்தை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு உங்கள் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போது நீங்கள் அவருடைய இதயத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அஞ்சாவது விஷயம், உங்களால் அடுத்தவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களால் அடுத்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக அவங்களோட இதயத்துக்குள்ளே உங்களை விட்டுருவாங்க. அடுத்தவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது மூலியமாக அவங்களோட இதயத்துக்குள்ளே உங்களால் ஈஸியாக நுழைஞ்சிட முடியும். இந்த விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகணும்னா அடுத்தவங்களுடைய இதயத்தில் ஒரு நல்ல இடத்த நீங்கள் பிடிச்சாகணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய எதிரி நாடுகள் இதெல்லாம் ஒத்து நம்ம கவனித்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். நம்ம நிறையா ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி அமெரிக்கா எப்பெல்லாம் ஒரு ராக்கெட் விடுறாங்களோ அப்போல்லாம் அதுக்கு போட்டியாக ரஷ்யாவும் ஒரு ராக்கெட் விடுவாங்க. அமெரிக்கா நிலாவுக்கு ஒரு நபரை அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணுனா ரஷ்யாவும் போட்டிக்கு ஒரு ஆளை நிலாவுக்கு அனுப்ப முயற்சி பண்ணும். அமெரிக்கா ரஷ்யா மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா இவங்களுக்கு நடுவில் எல்லாம் இதை பார்த்துருப்போம். இதை மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பண்ணுறாங்கன்னா, இப்போது சைனா ஒரு அணு ஆயுத பரிசோதனை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் அதே நேரத்தில் இன்னொரு அணு ஆயுத பரிசோதனை பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவுக்கு இந்தியாவை பார்த்தா ஒரு பயம் வரும். நாம் என்ன பண்ணுறோமோ அதை இவனும் பண்ணுறான், அப்போ நம்ம எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இவனும் நிறைய விஷயங்களாக மறைச்சி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால இவங்ககிட்ட ஒதுங்கியே இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. 48 லாஸ் ஆஃப் பவரோட 44வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, இதே மிரர் எஃபெக்டை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் எப்படி சாதாரண மனுஷங்க இந்த மாதிரி மிரர் எஃபெக்டை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால் இதை 3 விதமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நியூட்ரலைசிங் எஃபெக்ட். இந்த டைப்பை நம்மளுடைய எதிரிக்கு அகைன்ஸ்டாக
நம்மளுடைய காம்படிட்டருக்கு அகைன்ஸ்டாக பயன்படுத்தணும். நீங்களும் உங்கள் எதிரியும் ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நாம் என்ன நினைப்போம், எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிரிக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எதிரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அதை விட பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளை தோற்கடிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ப்ராக்டிஸே பண்ணாத மாதிரி நடிக்க ஆரம்பிப்போம். இது தப்பு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாத மாதிரி உங்களுடைய எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா அவர் உங்கள் மேலே சந்தேகப்படுவார். நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப கடினமாக உழைப்பார். உங்களை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில சமயம் நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மோட எதிரியை பயமுறுத்துறதுக்காக ரொம்ப கடினமாக உழைக்கிற மாதிரி நடிப்போம். அதுவும் ரொம்ப தப்பு. நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்கிற மாதிரி உங்களோட எதிரிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் பயந்து அதை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட எதிரிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த மிரர் எஃபெக்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட எதிரி என்ன தான் செய்கிறாரோ அதையே நம்ம செய்கிற மாதிரி நடிக்கிறது. உதாரணத்துக்கு எதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நடிக்கணும். எதிரி படுத்து தூங்கினான்னா நாமளும் படுத்து தூங்குற மாதிரி நடிக்கணும். இப்படி பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்கள் எதிரிக்கு உங்கள் மேலே சந்தேகம் வராது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தானே இவனும் பண்ணுறான் அப்படின்றமோ கூலாக இருப்பார். அதை ஒரு விஷயமாக பயன்படுத்தி நீங்கள் பேக்ரவுண்டில் கடினமாக உழைச்சி உங்கள் எதிரியை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டைப், நம்மளுடைய நண்பர்கள் கூட யாருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஒருத்தரை பார்த்து அப்படியே காப்பி அடித்து அவரை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே யுனிக்காக இருக்கணும், தனிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களுடைய பிஹேவியர், இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணால் அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரும். ஸோ இந்த மிரர் எஃபெக்டை எப்படி பயன்படுத்தி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்கள ஃபிசிக்கலாவோ அல்லது அவங்க தோற்றத்தையோ நம்ம மிமிக் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வரும். சைக்கலாஜிக்கலாவோ அல்லது எமோஷ்னலாவோ மிமிக் பண்ணால் அவங்களுக்கு நம்மளை ரொம்பவே பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜோக் சொல்கிறாரு, அந்த ஜோக்கை கேட்டு யாருமே சிரிக்கலை, ஆனால் ஒரு நபர் மட்டும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அப்போது அதே மாதிரி இன்னொரு நபரும் விழுந்து விழுந்து சிரித்தாருன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேவ் லென்த் மேட்ச் ஆகி ஒரு நட்பு உருவாகும். சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வகையான எமோஷனும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம அப்படியே மிமிக் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே அவங்க எமோஷனை பார்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மூணாவது டைப், த மாரல் எஃபெக்ட். நம்மளோட நண்பர்கள்கிட்ட எப்படி இந்த எஃபெக்டை பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம எதிரிங்கக்கிட்ட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம யாரை மதிக்கிறோமோ நம்ம சுப்பீரியர்கிட்ட எப்படி பயன்படுத்துறது, எதிரிக்கிட்ட கூட பயன்படுத்துறதை பார்த்துட்டோம். நம்ம சுப்பீரியர்கிட்ட எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். சில பேர் கடின உழைப்பை ரொம்ப நம்புவாங்க, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க்கை நம்புவாங்க. உங்களுக்கு மேல் அதிகாரி, உங்களுக்கு மேலே இருக்கிறவர் எதை நம்புகிறாரு, எந்த மாதிரியான மாரல் பிரின்சிபலை வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாரல் பிரின்சிபலை நீங்களும் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கணும். அப்படி நடிச்சிங்கன்னா அவருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இந்த மிரர் எஃபெக்டை படிக்கும்போது இதை நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மிரர் எஃபெக்டை நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களுக்கு பொதுவாக நிறைய மாற்றங்களை பற்றி பேச பிடிக்கும். இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கவும் பிடிக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட்ஸ் தான். ஏதாச்சும் ஒரு ரொட்டீனை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரொட்டீனில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வரும். ஏன்னா நீங்கள் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பீங்க. நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றம் பெரிய மாற்றமாக இருந்தால், நல்ல மாற்றமாக இருந்தால் கூட அதை ரொம்ப பெருசுப்படுத்தி உங்களை எப்படியெல்லாம் வெறுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. 48 லாஸ் ஆஃப் பவருடைய 45வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, மக்களுக்கு மாற்றத்தை பற்றி பேச பிடிக்கும், அதனால் நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டு வர மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மக்களுக்கு மாற பிடிக்காது, அதனால் நீங்கள் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துடவே கூடாது. அப்படியும் இல்லை, நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய ரொட்டீனில் எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வராமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா யோசித்து பார்த்தோன்னா
நம்ம பல அரசியல் நிகழ்வோட இந்த விதியை ஒப்பிட்டு பார்க்க முடியும். எந்த அரசியல் நிகழ்வோட இந்த விதியை உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மனிதர்களுடைய எண்ணங்களில் பொதுவாக நிறைய குறைபாடுகள் இருக்கும். அதை நம்ம வெளியே சொல்ல தயங்கக்கூடிய ஆபத்தான குறைபாடு ஒருத்தரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஒருத்தர் நம்மளோட ரொம்ப சிறப்பாக இருக்கார், அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த பொறாமையே வருது. ஆனால் அதை நம்ம வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை விட சிறப்பானவர் தான் அப்படிங்கிறதுக்கு நாமளே சான்றாக மாறிடுவோம். அதனால் பொதுவாக யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அது ரொம்ப ஆபத்தான ஒரு உணர்வாகவே இருக்குது. நீங்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமைப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து தான். அதே மாதிரி இன்னொருத்தர் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஆபத்து தான். அதனால தான் இவ்வளவு ஆபத்தான பொறாமையை நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும். 48 லாஸ் ஆஃப் பவரில் 46வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, பொதுவாக நீங்கள் அடுத்தவங்களை விட சிறப்பாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தான விஷயம்தான். ஆனால் அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னா எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக காட்சி அளிக்கிறது. அது உங்கள் மேலே நிறைய பேருக்கு பொறாமையை உண்டு பண்ணும். உங்களுக்கே தெரியாத பல எதிரிகளை உங்களுக்கு உருவாக்கும். அதனால தான் அப்பப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை நம்ம வெளியே காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. பொறாமையை பற்றி பேசுகிறதுனால இதை நம்ம 2 விதமாக பார்க்குறோம். முதல்ல நமக்கு அடுத்தவங்க மேலே வரக்கூடிய பொறாமை, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்மளை விட இந்த உலகத்தில் பல பேர் சிறப்பானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத. அவங்கள பார்க்கும்போது நமக்கு பொறாமை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். அப்படி வர்ற பொறாமையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பொறாமை நம்மளை அழிக்க போகுதா அல்லது உருவாக்க போகுதா அப்படிங்கிறத சொல்லும். ஒருத்தர் நம்மளை விட ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, அந்த பொறாமையை பயன்படுத்தி அவரை விட சிறப்பாகணும் அப்படின்னு நான் கடினமாக உழைச்சேன்னா அந்த பொறாமை என்னை உருவாக்கும். அதே நேரத்தில் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக இருக்கார், அவரை அழித்து நமக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசித்தா அந்த பொறாமை நம்மளை அழிச்சிடும். ராபர்ட் கிரீன் சொல்கிறதும் அதே தான். பொறாமையை உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னா விஷமாக இருக்கும். அதே நேரத்தில் அது நம்ம செயல் மூலமாக வெளியே கொண்டு வந்து உழைச்சோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது விஷயம், அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே வர பொறாமை. இதில் நம்ம ஒன்று ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம வளர வளர நம்மளை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு நிறைய நபர்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாரு அப்படின்னு தெரியாத வரைக்கும் ஒரு எதிரி கூட நம்ம நண்பர்களாக நினச்சி பழகிட்டு இருப்போம். என்ன தான் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே வரக்கூடிய பொறாமையை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அந்த பொறாமை வராமல் பார்த்துக்கிறது. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தலைகணம் இல்லாமல் நடந்துக்கணும். நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நடந்துக்கக்கூடாது. அடுத்தவங்களை யோசிக்கவே வைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தான் நல்லவர்களாக இருந்தாலும் சில பேருக்கு உங்கள் மேலே பொறாமை வரத்தான் செய்யும். உங்களோட எதிரியாக நினச்சி அவங்கள தோற்கடிச்சு தான் ஆகணும். எப்படி அவங்கள தோற்கடிக்கிறது? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மைக்கேல் ஆஞ்சலோ. பிரமாண்டே அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்டுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ மேலே ரொம்ப பொறாமை. இவர் என்னடா இவ்வளோ அழகான சிலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இருந்த எல்லாருக்குமே தெரியும் போப் ஜூலியஸ் என்ன சொன்னாலும் மைக்கேல் ஆஞ்சலோ கேட்பார் அப்படின்னு. அப்போ தான் போப் ஜூலியஸ் சர்ச்சில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஓவியம் வரைய ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் மைக்கேல் ஆஞ்சலோ பற்றி யோசிக்கலை. அவர் ஒரு சிற்பி, அவர்கிட்ட எதுக்கு ஓவியத்தை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிச்சுருந்துருக்காரு. அந்த நேரத்தில் தான் பிரம்மாண்டே அவருடைய யுக்தியை கையாண்டு போப் ஜூலியஸை கன்வின்ஸ் பண்ணி மைக்கேல் ஆஞ்சலோவை அந்த சுவர்களில் ஓவியம் வரைய வைக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, மைக்கேல் ஆஞ்சலோ அந்த சுவரில் ஓவியம் வரைக்கிறதுக்கு 4லேருந்து 5 வருஷம் எடுத்துக்குவார். அந்த டைமில் அவர் எந்த சிலையும் பண்ண மாட்டார். அவருடைய சிலை கலையும் மங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வரையக்கூடிய ஓவியமும் அவ்வளோ சிறப்பாக வராது. ஏன்னா அவர் ஓவியர் இல்லை. அவருடைய பெயர் நாளடைவில் கெட்டு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறார். இது பிரம்மாண்டேவோட சதி தான் அப்படின்னு மைக்கேல் ஆஞ்சலோக்கு தெரிஞ்சும் அந்த வேலைக்கு ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு கடினமாக உழைக்கிறார். அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறார். 4-5 வருஷம் கழித்து அந்த ஓவியத்தை பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க, மைக்கேல் ஆஞ்சலோ செஞ்ச வேலையிலேயே மிக சிறப்பான வேலை இந்த சேப்பலில் வரைஞ்ச ஓவியங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ஆஞ்சலோவை எல்லாருமே பாராட்டுறாங்க. மைக்கேல் ஆஞ்சலோ மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டேவையும் எல்லாரும் பாராட்டுறாங்க. மைக்கேல் ஆஞ்சலோக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓவியரை எப்படி தான் நீ கண்டுபிடிச்சோ அப்படின்னு எல்லாரும் அவரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
எல்லாரும் மைக்கேல் ஆஞ்சலோவை பாராட்டினது போது அவரை பாராட்டும் போதும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பொறாமையை அவரை கொண்டுக்கிட்டு இருந்தது. அடுத்தவங்க நம்மளை பார்த்து படுற பொறாமையை எப்படி கையாளணும்னா, நாம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு நிறைய பாராட்டுகளை பெற்று அவர்களை தோற்கடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சாப்டரில் ராபர்ட் கிரீன் சொல்கிறது இந்த 3 விஷயத்து தான். முதல்ல நம்ம பொறாமையை நம்ம கரெக்டாக கையாள கற்றுக்கணும். 2வது, அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே பொறாமை வராத அளவுக்கு தலைகணம் இல்லாமல் நடந்துக்கணும். 3வது, அப்படியும் ஒருத்தருக்கு நம்ம மேலே பொறாமை வந்துருச்சுன்னா சிறப்பாக செயல்பட்டு நிறைய பாராட்டுகளை பெற்று அவரை தோற்கடிக்கணும். இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தோல்விகள்லேயே ரொம்ப மோசமான தோல்வி எது? நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு நம்ம ஆரம்பித்ததை விட மோசமான நிலைக்கு போகிறது தான். அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த வெற்றியை நம்மளால் திருப்பி அடையவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுறது தான் மிகப்பெரிய தோல்வி. இப்படிப்பட்ட தோல்வி யாருக்காவது வருமா அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு இப்படிப்பட்ட தோல்வி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த வெற்றியை நம்ம எப்படி அடைஞ்சோன்னு யோசித்து பார்க்காம நம்மளோட திறமையால் மட்டும்தான் அடைஞ்சோம், நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை ட்ரை பண்ணி எல்லாத்தையும் தோற்று போகிறது தான். 48 லாஸ் ஆஃப் பவருடைய 47வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய இலக்கு என்ன, அதை நம்முடைய வெற்றியாக நினைக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். அந்த வெற்றியை அடைஞ்சதுக்கு பிறகு உடனடியாக நாம் அதுக்கு செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றியை விட ரொம்ப மோசமான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வெற்றியை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றியை எந்த டைரெக்ஷனில் நம்ம அடைஞ்சோமோ அதே டைரெக்ஷன்லேயே நம்ம போனால் அடுத்த இலக்கையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் அதில் முக்கால்வாசி நேரம் அந்த டைரெக்ஷன் தப்பாக இருக்கும். ஒரு வெற்றி அடையும் போது நம்ம ரொம்ப எமோஷ்னல் பீக்கில் இருப்போம். அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு டிசிஷனும் சரியாகவே இருக்காது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலரும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை எதனால் அடைஞ்சாங்க அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு லக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவர்பு சொல்லுது, நீங்கள் ஒரு போரில் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய கவசங்களை சரி பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி அலெக்சாண்டருடைய அப்பாவான கிங் பிலிப் எப்பெல்லாம் ஒரு போரில் வெற்றி பெறாரோ அடுத்து அவர் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அவருடைய போர் வீரர்கள் அவர்கள் தளபதிகளில் ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுவாராம். அதுக்கு முக்கியமான காரணம், எப்பெல்லாம் ஒரு போரில் அவருடைய படை வீரர்கள் ஜெயிக்கிறாங்களோ அப்போல்லாம் அடுத்த நாட்டையும் போர் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற துடிப்பில் இருப்பாங்க. ஆனால் உண்மை அவங்களுடைய உடம்பில் அதற்கான வலிமை இருக்கவே இருக்காது. அதனால் அவங்கள டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அடுத்த போருக்கு போவாராம். இந்த விஷயத்தை செய்ய தவறுனதுனால தான் அலெக்சாண்டர் இளம் வயதிலே இழந்து போனார். இதில் ராபர்ட் கிரீன் சொல்கிறது இந்த 3 விஷயந்தான். நீங்கள் உங்கள் வெற்றி என்ன அப்படிங்கிறத முடிவெடுத்தாகணும். வெற்றி அடையும் போது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அதற்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி அடுத்த மூவ் எடுத்து வைக்கணும். இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 47 விதிகளை பார்த்துட்டோம். எல்லாத்தையும் கரைச்சி குடித்து அப்படியே கரெக்டாக சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த 48வது விதியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த புக்லேயே ரொம்ப சிறப்பான விதி இது தான். 48வது விதியில் ராபர்ட் கிரீன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு விதியுமே நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு விதியும் ஃபிக்ஸடே இல்லை. ஒரு விஷயம் ஒரு சமயத்தில் சரியாக இருக்குன்னா எப்போவுமே அது சரியாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம் எப்பாவது ஒரு டைமில் தவறாக போச்சுன்னா அது வாழ்க்கை பூரா நிரந்தரமாக தவறாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. எந்த விஷயத்தை எப்போ செய்யணும், எப்போ செஞ்சால் சரிப்பட்டு வரும் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையும் அந்த திறமையும் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போய் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்னுடைய கேரக்டர் இது தான், காலத்துக்கு தகுந்த மாதிரியெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது, அப்படிலாம் மாற்றிக்கிட்டால் நம்மளை பச்சோந்தின்னு சொல்லிடுவாங்க அப்படின்லாம் யோசிப்போம்.
ஆனால் அப்படிலாம் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது. ஸோ எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது இல்லாமல் உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் யார் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க தான் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்காங்கன்னு வெளியே காமிச்சிக்காத நபர்கள் தான். ஒரு நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா ராஜா தான் யோசிக்காமல் சொல்லிடுவோம். ஆனால் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா, வரலாற்றில் நடந்த பல கதைகளை படித்து பார்த்தா, அந்த ராஜாவை கையில் வச்சுக்கிட்டு இருந்த ராணி தான் பல நேரங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் பவரில் இருக்காங்க அப்படின்னு வெளியே காட்டிக்காமல் இருந்தது தான். இதனால தான் என்னவோ செஸ் போர்டில் கூட ராணி காயின் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல இடங்களில் பல நேரங்களில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற எல்லாரையும் யாரோ ஒருத்தங்க பேர் தெரியாத நபர்கள், அடையாளத்தை வெளியே காட்டிக்காதவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தியரியெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் உண்மையோ இல்லையோ, ஆனால் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறவங்க நாங்கள் தான் பவரில் இருக்கோம் அப்படின்னு வெளியே காட்டிக்க நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்கன்னு காமிச்சிட்டாங்கன்னா அவங்க எதிரிக்கு ரொம்ப ஈஸியான இலக்காக மாறிடுவாங்க. இந்த விதியிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயங்கள்: எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவரை, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் டைரெக்டாக வெளியே காட்டிக்கவே கூடாது. நம்ம திருவள்ளுவர் கூட ஒரு குறள் சொல்லியிருக்காரு, அது இதோட பொருந்தது பாருங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு. 48 லாஸ் ஆஃப் பவரில் 48 விதிகளையும் நம்ம முடித்தாச்சு. இதில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்துவோம் நம்ம பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் கேட்டுட்டு இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விதிகளை எல்லாம் பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்லதோ அல்லது எந்த ஒரு தவறும் இழைக்காமல் நீங்கள் ஒரு நல்லதை பெற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த விதிகளை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ரெண்டாவது, எனக்கு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கெல்லாம் போகணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் எதுக்குங்க 48 விதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதல்ல. உங்களை விட பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகிறவங்க உங்களை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற நோக்கத்தோடையும் சொல்லப்பட்டிருக்குது. ராபர்ட் கிரீன் இந்த 2வது காரணத்துக்காக தான் இந்த புத்தகத்தையும் எழுதுனதாக சொல்கிறாரு. இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வாட்ஸ்அப் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.